எத்தனையோ நண்பர்களை எதிர்பார்த்தீங்க, சகாயத்தை எதிர்பார்த்தீங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க சில எனக்கு இவங்கெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீங்க, யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்பினவங்களெல்லாம் கைவிட்டுட்டாங்க. இந்த 5வது மாதம் நீங்க சொல்லுங்க, என் ஆவியானவர் என் மத்தியில் நிலை கொண்டிருக்கார், நான் பயப்பட மாட்டேன், இன்னைக்கு ஜெபிக்க போறேன். மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கிற அந்த நதி, ஆரோக்கியத்தை கொடுக்கிற அந்த நதி, இந்த நதி சந்திக்கும் ஐயா. எசேக்கியேல் 47 இருக்கிற இந்த நதி சந்திக்கும். வெளிப்படுத்தல் 22 சொன்ன அதே நதி அந்த சந்திக்கும். ஜெபித்து ஜெயம் எடுக்க போறோம். ஹல்லேலூயா. எழுதி வைங்க, எந்த இடத்துல அற்புதம் நடக்கணுமோ நாங்க ஜெபித்து ஜெயம் எடுக்க போறோம். நீங்க செய்யற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வாருங்க. ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமான் பணியை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நீங்க சொல்லுங்க, நான் செழித்திருப்பேன். தைரியமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் செழித்திருப்பேன். என்னுடைய குடும்பத்தின் காரியத்திலையும், வேலை காரியத்திலையும், பொருளாதாரத்தில், என் ஆவிக்குரிய காரியத்தில் நான் செழித்திருப்பேன்.